தப்பு அவருக்கு தெரியாது. தப்பு ஐயா. தென்னிந்திய கூட்டுறவு நூற்பாலைகள் இருந்து தெரியுமா? 10 இருந்து நூற்பாலை தமிழ்நாட்டுல 10 நூற்பாலை வாங்கியாச்சு. ஜப்பான் கம்பெனிக்காரன் தான் கொடுக்குறான் மிஷினை. அவன் என்ன பண்றான்? 10 கொடுத்ததுக்கு கமிஷன் கொடுக்கணும். கமிஷன் யார்கிட்ட கொடுக்குறதுங்கிறான் வெங்கட்ராமன்ட்ட. இவர் சிரிச்சுட்டே இருக்கிறார். என்ன ஆர்வி கமிஷன் கொடுக்கணுங்கிறானா அப்படிங்கிறார். வெங்கட்ராமன் ஆமாங்க எவ்வளவுன்னு கேளு. அவன் சொல்றான் அதுக்கு இன்னொரு மில் கொடுன்ட்டாரு. அதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டுறவு மில். 5 மில்ல வாங்கி 12 மில்லுக்கு கணக்கு எழுதணும். அந்த மனுஷனுக்கு தெரியுதா? 10 கமிஷன்ங்கிறது இயல்பு. இந்த சர்வதேச சந்தையில அண்ணன் தெரியும் வணிகத்துல. அதுதான் போபோர்ஸ்லயும் நடந்தது. அந்த பீரங்கிலையும் அது விவரம் இல்லாம சின்ன பையன் போய் மாட்டிக்கிட்டார். எங்க இந்த ஆசாரி நம்ம வீட்டுல மரவேலை செய்வாரு. அது நம்ம காலங்காலமா அந்த ஆசாரியில நம்ம நம்ப மாட்டான். இவனே போய் மரம் வாங்குவான் கடையில. நான் போய் வாங்கிக்கிறோமா? இவனுக்கு விவரம் தெரியாது. மரக்கடைக்காரருக்கு மரம் கொடுக்கும்போது பேச்சோட பேச்ச கோயந்தா சாரி தானே வேலை பார்க்கிறாரு பாரு. ஆமாண்டுவோம். கோயந்தா சாரி சாயங்காலம் போறோம் 1000 ரூபாய் காமிச்சிருவோம். அது அவங்களுக்குள்ள இதுதான் அந்த வின்சடாம அந்த குரூப் அந்த கொத்தர வச்சு எல்லாரும் மாட்டிக்கிட்டானு போய் ராஜீவ்காந்தி எழுத்து விட்டான். இவர் விவரம் எல்லாம் போய் மாட்டிட்டாரு. ஆசாரி கணக்கு அவருக்கு தெரிஞ்சுதான் மாட்டிக்க மாட்டார். என்ன பண்ண